ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் நம்பர் 1.2ஓட சொல்யூஷன்ஸை ஒன் பை ஒன்னாக வரிசை கட்டி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கொஸ்டின் 1. லெட் a equal to 1237, b equal to 30 - 17. என்ன கேட்டிருக்கீங்க? ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a to b அப்படின்னா a cross b கண்டுபிடிக்கணும். ஓகே, ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a to b. ஓகே, நான் இப்படி எழுதிக்கிறேன் 1237 a to bங்கிறதுனால a முதல்ல எழுதிக்கிறேன். bயோட வேல்யூ 30 - 17. ஓகே, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a to b? ஓகே, ஒன்று செக் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் வேலை. R1 is equal to 2,1 7,1. 2,1 இங்கே இல்லையப்பா. செட்டு பியில் ஒன்றுங்கிற ஆளே இல்லையே. 7,1 7 இருக்கார் ஏல, ஆனால் செட்டு பியில் 1 இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் ரிலேஷன் கிடையாது. சரி, R2ஆவது ரிலேஷனாக இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்க போனால் -1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஏல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா இல்லை. இம்மிடியட்டாக இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இது ஒரு ரிலேஷனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி R3ஆவது ஒரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா 2, இருக்குது, 7, இருக்குது. ஓகே, தென் 1,3 இருக்குது. அப்போ இது ஒரு ரிலேஷன். ஃபைன். அப்போ R4ம் ரிலேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 7, இருக்குது. 0,3 0 இல்லையே. ஏல 0 இல்லையே. 0,3 இந்த மெம்பர் இல்லைனாலே இது ரிலேஷன் இல்லை. சரி, மற்ற ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். 3,3 இருக்குது. ஓகே, 0,7 மறுபடியும் 0 இல்லை. அப்போது 0,7ம் 0,3யும் நாட் எ மெம்பர் ஆஃப் ஏயோட மெம்பர் இல்லை. ஆகையால் இது ஒரு ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 முடிச்சிட்டோம். சிம்பிளாக முடிச்சிட்டோம், ஒரு கஷ்டம் கூட இல்லை. அப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய செட்டு தான், 1லேருந்து 45 வரைக்கும் இருக்குது. அவங்க சொல்கிற ரிலேஷனோட ரூல் என்னென்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆன் ஏ இட் செல்ஃப். ஓ, அப்போது இன்னொரு செட்டும் இங்கே ஏ தான், A cross A. ஓகேவா? ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் A cross A. அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன் ஏங்கிற செட்டுக்கு. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 அப் டு 45 வரைக்கும் போகுது. இப்போ A cross A பண்ணணுங்கிறனால கோடொமைனும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். 1 2 3 அப் டு 45. இப்போ கண்டிஷன் என்னன்னா இப்போ A cross A அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பரோட ஸ்கொயர் வந்து செகண்ட் செட்லேருந்து வரணும். அப்போது இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 கிடைக்கும். ஓகேவா? அப்போது 4 ஸ்கொயருக்கு 16 கிடைக்கும். 5 ஸ்கொயருக்கு 25 கிடைக்கும். 6 ஸ்கொயருக்கு 36 கிடைக்கும். 7 ஸ்கொயர் போட்டால் 49 போயிடும். ஆனால் நமக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட்டே 45 தான். அப்போ இதை இன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்? இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1. இதுதான் இதனுடைய வேலிட் ரிலேஷன் பாயிண்ட்ஸ். இவங்க கொடுத்துருக்க இந்த ரூல் படி நமக்கு இந்த A cross Aல இந்த செட்டு மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரிலேஷன் R is equal to 4, 16, 5, இது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதிலேருந்து டொமைன்னா என்ன? இந்த ஃபஸ்ட்டில் வர்ற எல்லா எலமெண்ட்டுமே டொமைன், அதாவது 1 to 6 தான் டொமைனாக இருக்க முடியும். பாருங்கள், டொமைன் ஆஃப் R is equal to 1 to 6. கோடொமைன் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா இது எது கூடலாம் மேப் பண்ணுது? 1 4 9 16 25 36. அப்போ அதுதான் ரேஞ்சு. கோடொமைன் கேட்டால் இந்த என்டையர் செட்டுமே கோடொமைன் தான். இது எல்லாமே வந்து கோடொமைன். ஓகேவா? அதாவது 1 to 45 வந்து கோடொமைன் ஆஃப் ஆர். முடிஞ்சதா? சம் 2 ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்தது சம் 3 போகலாம். இதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. ஓகே, ரைட். இப்போது சம்
3 பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 3, ரிலேஷன் ஆர் given by the set x, y, okay, x, y such that y equal to x plus 3. x கொடுத்துட்டாங்க, xங்கிற செட்டோட எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. determines domain and range. மறுபடியும் நீங்கள் என்ன ரொம்ப ஈஸியாக இடம் போட்டுட்டீங்க. ஆமாம், ஏன்னா எக்ஸுங்கிற செட்டு கொடுத்துட்டீங்க, அது உள்ள 0, 1, 2, 3, 4, 5 இந்த எலிமெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஒய்ங்கிற செட்டு அது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ஈஸியாக என் கூட நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. நான் ஒரு டஃப்பான பிளேயரு, நீங்கள் ரொம்ப என்ன லைட்டாக எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ 0 கூட 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன்னா ஒய் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3 ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? அடுத்தது 1 கூட ப்ளஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 2 கூட ப்ளஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். இங்கே 6, 4 + 3 7, 5 + 3 8. அவ்வளோதான். எக்ஸோட எல்லா வேலையும் நீங்கள் மேப் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு எலமெண்ட் உங்களால் ஆட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அப்போது இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன? determine its domain. இதுதான் அதனுடைய டொமைன். எக்ஸ் வேல்யூ தான் டொமைன். ஓகேவா? அதாவது 0 to 5 தான் டொமைனாக இருக்கணும். எங்கே இருக்குது? டொமைன் ஆஃப் ஆர் வந்து 0 to 5. முடிஞ்சதா? அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்க? ரேஞ்சு வந்து எதெல்லாம் மேப் பண்ணுது? இந்த 3, 4, 5, 6, 7, 8 அதுதான் ரேஞ்சு. 3, 4, 5, 6, 7, 8 முடிஞ்சதா? இப்போ கோடொமைன் கேட்டாலும் இதே தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோடொமைன் ஆஃப் ஆரும் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் சேமாக இருக்குது. எல்லா இதுலேயும் சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு சேமாக இருக்குது. அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? இதுதான் அதனுடைய ரேஞ்சு. இந்த மேப்பிங் இருக்கு இல்லையா? 0,3, 1,4, 2,5 அப் டு 5,8 தான் அதோட ரேஞ்ச். டொமைன், கோடொமைன் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போது கொஸ்டின் நம்பர் 3 நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது யார்? கொஞ்சம் டஃப்பாக கேளுங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 4, ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அன் ஆரோ டயக்ராம், கிராஃப், a set in roster form wherever possible. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க? ரேஞ்ச் வந்து x, yங்கிற ஃபார்மில் இருக்குது. such that x equal to 2y, 2 times of y தான் x வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ என்ன சொல்கிறீங்க? x வேல்யூ கொடுத்துட்டீங்க. x வேல்யூ என்ன? 2, 3, 4, 5. ஓகே, 2, 3, 4, 5. ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துட்டீங்க. ஒய் செட்டும் கொடுத்துட்டீங்க. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்போது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க? x is equal to 2yன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒய்யோட வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் x கிடைக்கணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ 2ஆக இருந்தால் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இப்படி மேப் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, அது இங்கே இல்லை. ஒய்யோட வேல்யூ 4ஆக இருந்தால் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, அதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. டொமைன் ஆஃப் ஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2ம் 4ம் வரும். ஓகேவா? ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆருக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது? 2,1 இருக்குது. அதே மாதிரி 2,1, 4,2 அவ்வளோதான். இது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகேவா? அடுத்தது கோடொமைன் கேட்டிங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது? 1 and 2 மட்டும் தான் இருக்குது. 1 and 2 தான். கோடொமைன்னா எல்லாம் வரும். 1, 2, 3, 4 எல்லாமே வரும். கோடொமைன்னா என்டையர் ஒய், அதுதான் கோடொமைன். ஓகேவா? ஸோ கோடொமைன் இது. டொமைன் வந்து எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் மட்டும் டேக்கன், அதாவது 2,4 மட்டும் எடுத்திருக்காங்க. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1,2. இந்த 1ம் 2 தான் ரேஞ்சு. ஆக்சுவலாக அதை பாயிண்ட்ஸில் எழுதும்போது 2,1, 4,2ன்னு எழுதுவோம். இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் போகலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. இங்கேயே தான் ஆரோ டயக்ராம் முடிச்சாச்சு. டக்குன்னு முடிக்கணும் பாருங்க. இங்கேயே ஆரோ டயக்ராம் நான் முடிச்சுட்டேன். அடுத்தது நீங்கள் என்ன கேட்குறீங்க? கிராஃப். இந்த நான் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணுமா? இங்கே பாருங்கள், அதாவது இங்கே 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்லேயும் 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எந்த பாயிண்ட்லாம் கனெக்டடாக இருக்குது? எக்ஸு 2, ஒய் 1. ஓகேவா? 2,1 இந்த பாயிண்ட் கனெக்டடாக இருக்குது. 2,1. அடுத்த பாயிண்ட் என்ன? 4,2. எக்ஸுக்கு வந்து 4, ஒய்க்கு வந்து 2, 4,2. இதுதான் கிராஃப் ரெப்ரசன்டேஷன். முடிச்சிட்டோமா? அடுத்தது செட்டின் ரோஸ்டர் ஃபார்மில் சொல்லணும். அதுவும் நான் இங்கே போட்டேன். ரோஸ்டர் ஃபார்மில் இங்கே பாருங்கள், 2,1, 4,2 அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த சம் பாருங்கள். x, y இதுதான் ரிலேஷனுடைய ஃபார்ம். such that y equal to x plus 3,
இதில் எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் இஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 1 to 9, ரைட்? ஒய்யோட வேல்யூ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3க்கு மேப் பண்ணணும். அப்போது 1ன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து 4, ஓகேவா? 2னா எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து 3 + 2 5 இந்த மாதிரி வரும். ஸோ 3னா 5 + 3 3 + 3 6, 4னா 7, 5னா 8, 6னா 9 முடிஞ்சது. ஓகேவா? இவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் மேப் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ரிலேஷன் பாருங்கள். இதில் நான் இந்த டயக்ராம், இந்த ஆரோ டயக்ராம் தான் ரிலேஷனாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 6,9. ஓகேவா? இப்போது வேறு என்ன ரெப்ரசன்டேஷன் அவங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. இதே நம்ம ஆரோ டயக்ராம் கூட மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுட்டு இந்த செட்டு, இந்த செட்டு, இது ஆரோ டயக்ராம். கொஞ்சம் அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. உங்களுக்கு நீட்டாக காமிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஆரோ டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸுங்கிற வேல்யூ கூட +3 ஆட் பண்ணால் வர்றது தான் இந்த பர்டிகுலர் ரிலேஷன். ஓகேவா? ஸோ 3 + 3 6 அப் டு 6 + 9 வரைக்கும். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் கமா ஒய் ஆர் நம்பர்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் 10 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 10னா அப் டு 9 வரைக்கும் தான் வர முடியும். இது எக்ஸு, இது ஒய்ன்னு வச்சுட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆரோ டயக்ராம் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆரோ டயக்ராமுக்கு அடுத்தது என்ன? கிராஃப் ரெப்ரசன்டேஷன். அதே பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கனெக்டட் பாயிண்ட்ஸு. அதுக்கான கிராஃப் ரெப்ரசன்ட் பாருங்கள். இங்கே 1,4 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1,4னா ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் கூட பர்ஃபெக்ட் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதுதான் 1,4. அடுத்தது 2,5 இந்த பாயிண்ட்டு. அடுத்தது 3,6, 4,7, 5,8, 6,9. ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃப் ரெப்ரசன்டேஷன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கம்பெனிக்கு வந்து 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவங்களுக்கான சம்பளம் 10,000, 25,000, 50,000, 1,00,000 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர்லாம் சிங்கிள் அல்ஃபபெட் லெட்டரில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி A1, A2, A3, A4 இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இப்போ கிளர்க்குனா C1, C2, C3, C4 4 விதமான டிஃப்ரெண்ட் கிளர்க்ஸ் இருக்காங்க. 3 விதமான மேனேஜர்ஸ் இருக்காங்க. 2 விதமான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ஆர் ஒய். சரி, இதில் எக்ஸ் என்ன, ஒய் என்ன? எக்ஸுங்கிறது சேலரி given to person y. Express the relation through an ordered pair and an arrow diagram. ஓகேவா? ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சா? அதாவது எக்ஸ் ஆர் ஒய் இதுதான் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். இதில் எக்ஸுங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேலரி. ஒய்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்னா இந்த இடத்துல அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், கிளர்க்காக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டாலே அதுலேயே 4 டைப் இருக்காங்க. A1, A2 4% இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். A1, A2, A3, A4. ஓகேவா? இதை பேஸாக வச்சு தான் நம்ம இதனுடைய ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் எல்லாமே. ஓகேவா? இங்கே பாருங்கள், கிளியராக கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட்ஸ் வந்து 5 டைப் இருக்காங்க. கிளர்க்கில் 4 பேர், மேனேஜரில் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 2 பேர். ஓகேவா? இப்போ ரிலேஷனில் பாருங்கள், 10,000 சம்பளம் வாங்குறவங்க யார்? அசிஸ்டன்ட்ஸ். அப்போ எத்தனை விதமான அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 25,000 சம்பளம் வாங்குறவங்க கிளர்க்கில் 3 பேர் இருக்காங்க. 25,000 வாங்குற 4 பேர் இருக்காங்க கிளர்க்கில். அப்புறம் மேனேஜர் வந்து 50,000 சம்பளம் வாங்குறாரு. அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 1,00,000 வாங்குறாங்க. அதில் 2 பேர் இருக்காங்க. இப்போது இதை ஆரோ டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். இதுதான் அதுக்கான ஆரோ டயக்ராம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 10,000 சம்பளம் வாங்குறவங்க யாருன்னா அசிஸ்டன்ட்ஸ். அதில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 25,000 சம்பளம் வாங்குறவங்க கிளர்க்கு 4 பேர் இருக்காங்க. 50,000 சம்பளம் வாங்குறவங்க மேனேஜர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அதில் 2 பேர் இருக்காங்க. இதுதான் இதனுடைய ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஆரோ டயக்ராம். ஓகே, வேற என்ன கேட்டிருக்காங்க? அதில் ஆரோ டயக்ராம் ஆர்டர்ட் பேர் இங்கே பிளாட் பண்ணிட்டோம். இதுதான் ஆர்டர்ட் பேர். ஆரோ டயக்ராம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரியா? ரைட்.